தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ரோமர் 14ஆம் அதிகாரம் 10-11 வாசிக்கிறோம். நாம் எல்லோரும் கிறிஸ்துடைய நியாயசனத்திற்கு முன்பாக நிற்போமே, அந்தபடி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முழங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறது யோவான். இந்த நாளின் செய்தியானது நியாய தீர்ப்பின் 3 கட்டங்கள். ஏசாயா 45:23 சொல்லபடி நியாய தீர்ப்பு பற்றி பேசுகிறார். பவுல், முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முழங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று என்னை கொண்டே ஆணையிடுகிறேன். 1000 வருட அரசாட்சி போது முடிவில் நியாய தீர்ப்பின் தண்டனை வழங்கப்படுவதற்கு சற்று முன் இது நிகழ்கிறது. ஆனால் நியாய தீர்ப்பின் இந்த இறுதி கட்டத்திற்கு மேலும் 2 கட்டங்கள் இருக்கின்றன. அது பற்றி நான் யோசிப்பதில்லை. முதல் கட்டமாக கடந்த 1082 வருடங்களாக நடைபெற்று வருகிறது. அதனை நியாய விசாரணை, நுட்ப நியாய விசாரணை என்கிறோம். 2ஆம் வருகைக்கு சற்று முன் அது முடிவடையும். எனவே இந்த காலகட்டத்தில் தேவனுடைய பிள்ளைகள் வழக்குகள் பிரபஞ்சத்தில் விழுந்து போக ஜீவிகளுக்கு முன் விசாரிக்கப்படும் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். கிறிஸ்துவின் 2ஆம் மற்றும் 3ஆம் வருகைக்கு இடைப்பட்ட காலத்தில், அதாவது 1000 வருட அரசாட்சியில் நியாய விசாரணை 2ஆம் கட்டம் நடைபெறும். அப்போஸ்தலனாகிய யோவானும் பவுலும் இந்த கட்டம் பற்றி பேசுகிறார்கள். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 4 வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2 வாசிக்கிறோம். நியாய தீர்ப்பின் இறுதி கட்டம்தான் ஏற்கனவே நாம் பார்த்தது போல 1000 வருட அரசாட்சியில் முடிவில் நடைபெறுகிறது. நியாய விசாரணை 3 கட்டமாக நடைபெறுகிறது. ஏன்? தன்னுடைய இந்த பிரஜபத்தின் ஒவ்வொரு சுதந்திர ஒழுக்க ஜீவியும் நியாயம் குறித்து திருப்தி அடையும், அதன் மூலம் பாவம் இனி ஒருபொழுதும் எழும்பாதிருக்கவும் தேவன் அங்கே விரும்புகிறார். எனவே நித்திய காலமும் தங்களோடு இருக்க போகும் பூலோகவாசிகள் பரலோகத்தில் வைக்கப்பட பாதுகாப்பானவர்கள் என்று சொல்லி விழுந்து போகா ஜீவிகள் திருப்தி அடையும்படி முதல் கட்ட நியாய விசாரணையில் தேவன் செய்கிறார். மீட்கப்பட்டவர்கள் பதிவு புத்தகங்களை ஆராய்ந்து துன்மார்கள் தங்களுடைய நியாய தீர்மானங்களால் நித்திய வாழ்வை இழந்தார்கள் என்று சொல்லி அறிந்து கொள்ள 2ஆம் கட்ட நியாய விசாரணையில் தேவன் செய்கிறார். கூடியிருக்கும் அண்டசராசத்திலும் உள்ள அனைவருக்கும் மாபெரும் போராட்டத்தின் ஒரு நீண்ட காட்சியை 1000 வருட அரசாட்சியின் முடிவில் தேவன் மீண்டும் காட்டுகிறார். தங்களுடைய வாழ்க்கையை பாவ வரலாற்றோடு எவ்விதத்திலும் தொடர்புடையாக இருந்தது என்பதை ஒவ்வொருவரும் பார்க்கிறார்கள். தங்களுடைய அந்த நித்திய அழிவிற்கு தேவன் எவ்விதத்திலும் காரணர் அல்ல என்பதை இரட்சிக்கப்படாதவர்கள் கண்டுகொள்வார்கள். பிறகு வானத்திலும் பூமியிலும் கீழுள்ள சிருஷ்டிகள் யாவும் பணிந்து, சர்வவல்லமையுள்ள தேவனாய கர்த்தாவே, தேவனுடைய கிரிகள் மகத்துவமும் ஆச்சரியமானவர்கள், பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவனுடைய வழிகளில் நீதியும் சத்தியமானவர்கள் என்று சொல்லி ஒத்துக்கொள்கின்றார்கள். வெளிப்படுத்தலை நாம் வாசிக்கிறோம் 15:3. மாபெரும் ஆன்மீக போராட்டத்தில் இளைஞர்கள் சொல்கிறார்கள், இந்த பரபரப்பான நிலையில் சாத்தானின் பணிந்து தனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை நியாயமானதான் என்று சொல்லி ஒத்துக்கொள்கிறான். எனவே நியாய தீர்ப்புக்கு உண்டு என்பதை மறுவதபடி நியாய தீர்ப்புக்கு நாம் பயந்து அதற்கேற்ற ஒரு வாழ்க்கை நாம் வாழ்வோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.